தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. திருவருகை கால நவநாள் ஜெபம். ஆதித்தாய் ஆதி தகப்பன் ஜென்மத்திலே பிறக்கப் போகிற சகலரிலும் திவ்ய மகனுக்கு தாயாராயிருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாய், அதற்காக வேண்டிய சகல வரங்களையும் முழுமையாய் அடைந்தவளுமாய், அடைந்த வரங்களை கொண்டு நடத்தின உன்னதமான புண்ணியங்களால் திருமகனாகிய இறைவன் உம்முடைய திருவயிற்றில் வெகு மகிழ்ச்சியுடன் விரும்பி வர பண்ணினவளுமாயிருக்கிற மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் பிறக்கப் போகிற நாள் நெருங்கி வருகிறதென்று நீர் அறிந்து அவரை பார்க்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் உமக்கிருந்த ஆசையை பார்த்து எனக்கும் இந்த திருநாளில் அவர் பேரில் ஆசை வர வேண்டும் என்றும், அவரை பார்த்து அவருக்கு ஊழியம் செய்ய நீர் பாத்திரமாய் இருக்க வேண்டுமென்றும் நீர் பண்ணின ஆயத்தத்தை தியானித்து நானும் அவருக்கு தகுதியான ஊழியம் செய்ய ஆயத்தப்பட வேண்டுமென்றும், நீர் பண்ணின ஆயத்தத்தினால் உமது பேரில் திவ்ய குழந்தை பட்ட மகிழ்ச்சி ஒரு காலம் என் பேரில் அவருக்கு வரக்கூடாதிருந்தாலும், எப்படியாகிலும் நான் இந்த திருநாளை கொண்டாடுகிறதில் உம்முடைய திருமகனுக்கு என் பேரில் குறைவராமல் மகிழ்ச்சி வர செய்ய வேண்டுமென்றும், நான் செய்யப்போகிற ஜெபத்தை உம்முடைய திருப்பாதத்தில் வைத்து என்னுடைய கருத்து வீணாய் போகாதபடிக்கு நீர் காது கொடுத்து என் மன்றாட்டை கேட்டருள வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். மக்கள் அனைவருக்கும் அடையாளமாக ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர்க்கும் தளிர்த்தண்டே, திருமுன் அரசர்கள் மௌனம் காப்பார்கள், மக்கள் மன்றாடுவார்கள் அல்லவோ. தாமதிக்காமல் எங்களை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: மரியா வால்டோவின் கடவுள் மனிதனின் காவியம் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதிகள். இவரா என்னையும் என்னை சுற்றியுள்ள சர்வத்தையும் சூரிய சந்திரர்களையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து ஆண்டு நடத்தி வருகிற இறைவன் இவர்தானா? என் அறிவு இதை நம்ப சிரமப்படுகிறது. ஆனால் படிக நீரைப் போல தெளிவாயிருக்கிற என் விசுவாசமோ, ஆம் மகளே, இவரே உன் தேவன், இவரே உன் இறுதி கதி என்று உரக்க அறிவிக்கிறது. என்ன இது? கொடிய பாவங்களின் கனாகனத்தால் கல்லாக உறைந்து போயிருக்கிற என் அருவருப்பான இருதயத்திலும் நேசத்தின் சுவடுகள் தெரிகின்றதே. என் மனச்சான்று பிறர் கண்களுக்கு மறைவான ஒரு மனித உருவாக என் எதிரில் நின்று என்னை குற்றம் சாட்டுகிறதே. என்னையும் அறியாமல் என் கண்கள் ஊற்றெடுக்க காண்கிறேன். நீர் நிரம்பிய விழிகளோடு என் ஆண்டவரை உற்று நோக்குகிறேன். அவரது திருமுக மண்டலத்தில் துயரத்தின் ரேகைகள் தென்படுகின்றன. அவை ஒரு மெல்லிய சினுங்களாக அவரிடமிருந்து வெளிப்படுகின்றன. உடனே அவருடைய திருமாதா அவரை வாரி எடுத்து தமது திருமார்போடு அணைத்து கொள்கிறார்கள். நான் முதன்முறையாக பேசத் தொடங்கி என் மாதாவிடம், அம்மா, அவர் ஏன் அழுகிறார் என்று கேட்கிறேன். மாதா என்னை பார்க்கிறார்கள். பிறகு திருவாய் மலர்ந்து, என் சிறிய மகளே, அவர் அழுவதன் காரணம் உனக்கு தெரியாதா? அவரது கண்ணீருக்கு நீயே காரணம். எத்தனை முறை எப்படியெல்லாம் உன் பாவத்தால் நீ அவரை நோகச் செய்திருக்கிறாய் என்று யோசித்துப் பார். அவர் உன் முழு நேசத்திற்கு முற்றும் உரியவர் அல்லவா? ஆனால் நன்கு யோசித்து பதில் கூறு. உண்மையாகவே எப்போதாவது அவரை நீ நேசித்திருக்கிறாயா? அவருக்கு பதிலாக உலகத்தையும் புலன்களின் இன்பத்தையும் நீ தெரிந்து கொண்டதில்லையா? நான் நேசிக்கும் அளவிற்கு நீ அழகுள்ளவராக இல்லை. அந்த பெண்ணை விட அல்லது இந்த பொருளை விட அதிகமான அளவுக்கு நீர் என் நேசத்திற்கு உரியவராக இல்லை என்று உன் செயல்களால் நீ அவரிடம் எப்போதும் கூறவில்லையா? மகளே, பரிதாபத்துக்குரிய என் சிறு மகனே,
சகல அசுத்தங்களும் நிறைந்த இந்த உலகத்தால் நீ பாதிக்கப்படாதபடி என் மேற்போர்வைக்குள் உன்னை மூடி என் கரங்களில் உன்னை சுமந்து செல்ல நான் எவ்வளவோ ஏக்கமாயிருக்கிறேன். ஆனால் நீ பெரியவனாயிருக்கிறாய். உன்னை தூக்கிச் செல்ல முடியாதபடி உன் ஆத்துமத்தின் பாரம் என்னை தடுக்கிறது. ஓ, நீ மீண்டும் ஒரு சிறு குழந்தையாய் மாறினால், அல்லது தாவிளை என்கிறார்கள் வேதனையோடு நீ ஒரு சிறு குழந்தை போல மாறினால் உன்னை நான் தூக்கி சுமந்திருப்பேனே என்று சொல்லுகிற அன்னை மரியாளின் குரலுக்கு செவி கொடுத்து இன்று இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவரும் மெசியாவுமாகிய எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம். எங்கள் இதயத்தால் மகிழ்ந்து உம்மை கொண்டாடுகிறோம். நீரே என் ஆண்டவர், என்னை ஆண்டு நடத்துபவர், என்னை எல்லாவித தீமை, அச்சம் இவற்றிலிருந்து காப்பாற்றுகிறவர் என்ற வசனத்தை கூறி உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இன்று எல்லாவற்றிற்கும் மேலாக, என்னுடைய பொருட்களுக்கு மேலாக, என்னுடைய உறவுகளுக்கு மேலாக உம்மை மட்டுமே அன்பு செய்து உம்மை அணைத்து கொள்ள என்னுடைய உள்ளத்திலே ஆசையை எழுப்பியதற்காக நான் நன்றி கூறுகிறேன் அப்பா. அன்னை மரியாள் உங்களை மார்போடு அணைத்து உங்களை இதயத்தோடு எப்போதும் வைத்து கொண்டதைப் போல நாங்களும் உம்மை எப்போதும் இதயத்தில் அணைத்து அரவணைத்து கொள்ள எங்களுக்கு ஆற்றல் தாரும். இன்று உம்முடைய திருவசனத்தால் என் வாழ்வுக்கு ஆதாரமாய் இருப்பவர் நீர் தான் என்று எமக்கு வெளிப்படுத்தியதற்கு கோடி நன்றி ஏசப்பா. உம்மிலே எங்கள் ஆதாரத்தை காண எங்களுக்கு அருள் தாரும். வேரின் சக்தியால் மண்ணில் அதனுடைய பிடிமானத்தால் ஊன்றி நிற்கும் மரங்கள் போல உம்மிலே நாங்கள் ஊன்றி நின்று உம்மிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலால் உலகத்தில் எழும் புயல்களை, மழைகளை, வெள்ளப்பெருக்கத்தை சமாளிக்க அருள் தாரும். உம்மிலே வேரூன்றி நிற்கும் வரைதான் எங்களுக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து உம்மிலே இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே எங்களை பலப்படுத்தி கொள்ள எங்கள் மனதிற்கு தெளிவை தாரும். ஆண்டவரே, உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து இன்று உம்மோடு இணைந்து இன்றைய நாட்களில் நாங்கள் செய்யப்போகிற பணிகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பயணங்களிலும், எங்கள் தொழில் முயற்சிகளிலும், வேலை வாய்ப்புகளிலும், படிப்புகளிலும், கல்வியிலும், பொருளாதார நலன்களிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்று கடன் தொல்லையினாலும் பல்வேறு தீமையின் சக்திகளால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் உள்ளத்தை, பயத்தின் ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிற உள்ளத்தை, எதிர்காலத்தை குறித்த அச்சத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிற எங்கள் உலகத்தை ஆண்டவரே நீர் வாழ்வு தருகிற வார்த்தையால் எங்களை பலப்படுத்தும். நீர் எங்களோடு இருக்கிற என்ற சத்தியத்தினால் எங்களை நிரப்பும். அதனால் நாங்கள் பயத்தினின்று விடுவிக்கப்பட்டு சாத்தானுடைய சோதனைகளிலிருந்து தப்புவிக்கப்பட்டு இந்த உலகத்தில் எங்களை எதிர்த்து நிற்கிற மனிதர்களுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் தப்பி பிழைத்து ஆண்டவரே உமக்கு எப்போதும் புகழ்ச்சி பலி செலுத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக உம்மிடத்தில் இணைந்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மாரநாத்தா, ஆண்டவரே விரைந்து வாரும்.